அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் ராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 15ஆம் திகதி கர்த்தால் போராட்டத்திற்கு அழைப்பு. முல்லைத்தீவு முத்து கட்டுக்குளத்தில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் மாதிரிகள் மேலதிக பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளது. இளைஞர்களை சமூக அரசியலில் ஈடுபடுத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்களை செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிட உத்தேசம். புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கோரிக்கை. மலேரியா தொற்றால் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்திகள். வடக்கு கிழக்கில் ராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 15ஆம் தேதி ஹர்த்தால் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் ராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வடகிழக்கில் பாரிய அளவிலான ஹர்த்தால் போராட்டத்துக்கு அழைப்பு விடுப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இப்போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளப்பகுதியில் இளம் குடும்பஸ்தரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவிலே முத்தையன்கட்டு குளத்தில் நேற்று அதிகாலையிலே ஒரு குடும்பஸ்தர் ஆணுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் சம்பந்தமாக உடனடியான விசாரணை செய்யப்பட வேண்டும். உடனடியாக இவர்கள் பொறுப்பானவர்கள் கைது செய்து சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியிருந்தோம். நேற்று பின்னேரமே சிலர் இராணுவ வீரர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு அதில் 3 பேர் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிய கிடக்கிறது. மிக மோசமாக வடக்கு கிழக்கிலே இராணுவ முகாம்கள் என்ன விதமாக அங்கே இருக்கிறவர்கள் அந்த மக்களை உபயோகிக்கிறார்கள், அந்த மக்களுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள், தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களை கொண்டு செய்து முடிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, வன்முறையை பிரயோகிக்கிறார்கள். இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. செம்மணியிலே மனித புதைகுழு கண்டெடுக்கப்பட்டு ஒரு சிறிய துண்டிலேயே 147 எலும்பு கூடுகள் இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. பல வருடங்களுக்கு முன்னதாக இராணுவத்தினராலே மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் இவை என்று எல்லாருக்குமே இப்பொழுது தெரிய வருகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இராணுவம் தொடர்ச்சியாக வடகிழக்கிலே நிலை கொண்டிருப்பதினாலும் அதனால் ஏற்படுகிற இந்த பாதிப்பையும் நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிற அதே வேளையிலே ஒரு பாரிய எதிர்ப்பாக இராணுவ பிரசன்னத்துக்கு எதிர்ப்பாக வருகிற வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி வடகிழக்கு முழுவதிலேயும் ஒரு கடையடைப்பை நாங்கள் கோருகிறோம். பாரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஹர்த்தால் ஒன்றை கடைபிடிக்குமாறு நாங்கள் சகலிடத்திலேயும் கோருகிறோம். வர்த்தகர்கள் கூட இதில் எங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்படுகிற நட்டங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமானால் எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுகிற இந்த பாரிய வன்முறை பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை கருத்திலே கொண்டு சகல நடவடிக்கைகளும் 15ஆம் தேதி கைவிடப்பட்டு வடகிழக்கு முற்று முழுதாக
முடங்கப்படுவதற்கு நாங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடி நிற்கிறோம். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞனின் சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டதுடன் மாதிரிகள் மேலதிக பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்படவுள்ளது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முத்தையன்கட்டு பகுதியில் கடந்த 7ஆம் தேதியன்று இராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 32 வயதான எதிர்மேன சிங்கம் கபில்ராஜ் என்ற குடும்பஸ்தர் முத்தையன்கட்டு குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். நீதவானின் முன்னிலையில் சடலம் குளத்திலிருந்து மீட்கப்பட்டதுடன் தடயவியல் போலீசாரால் தடயவியல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்பட்டது. நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியினால் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மரணத்துக்கான தெளிவான காரணம் குறிப்பிடப்படாமல் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதுடன் மேலதிக பகுப்பாய்வுக்காக மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்படவுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்தையன்கட்டு பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற படுகொலை சம்பவத்தின் பின்னணி வெளிக்காட்டப்பட்டு இப்படுபாதகத்தை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் ஊடக அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிவடைந்த பின்னரும் சிறுபான்மை மக்கள் சரிந்து வாழும் பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த படுபாதக சம்பவங்கள் காரணமாக அப்பகுதி மக்கள் ஐயமும் பீதியும் அடைந்துள்ளனர். ஆகவே மக்கள் பெரும் நம்பிக்கையில் வாக்களித்து ஆட்சி பீடம் ஏறியுள்ள இந்த அரசு இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு விரைவாக செயற்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு வேண்டிக் கொள்வதாக காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். இளைஞர்களை சமூக அரசியலில் ஈடுபடுத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரியுள்ளார். நாட்டிலுள்ள இளைஞர் சங்கத்தை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் இடையே ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்து இன்று விசேட உரையொன்றை ஆற்றிய முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இளைஞர்கள் முன்வர உதவிய இளைஞர் சங்கங்களில் உள்ள தற்போதைய பிரச்சினைகளை கலந்துரையாடி தீர்க்க வேண்டும். அனைவரையும் திருப்திப்படுத்தும் தீர்வு எட்டப்படாவிட்டால் இளைஞர் சங்கங்கள் மறைந்துவிடும். இலங்கை இளைஞர்களின் வேண்டுகோளின் பேரில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இளைஞர் சங்கங்களை தொடங்கினேன். பொழுதுபோக்குகள், கலை மற்றும் பிற செயற்பாடுகளுக்காக ஒன்று கூடக்கூடிய ஒரு இடத்தின் மூலம் இளைஞர்களின் திறமைகளையும் திறன்களையும் வளர்ப்பதே இளைஞர் சங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். அது மிகவும் வெற்றிகரமாக உள்ளது. தற்போது இளைஞர்கள் சமூகத்தின் பல்வேறு துறைகளில் பங்கேற்கின்றனர். இந்த 40 ஆண்டுகளில் இளைஞர் சங்கங்கள் இந்த நாட்டின் முக்கிய இளைஞர் இயக்கமாக மாறிவிட்டன. இளைஞர் சங்கங்களில் இருந்து முன்னோக்கி வந்தவர்களில் சிலர் அரசியலில் நுழைந்துள்ளனர், சிலர் வணிகங்களில் உள்ளனர். இவர்கள் அனைவரும் இந்த திட்டத்தின் முன்னேற்றத்துக்கும் ஆதரவளிக்கின்றனர். அண்மையில் அமைச்சர் அதன் யாப்பில் முன்மொழிந்த திருத்தங்கள் குறித்து ஒரு பாரிய கேள்வி எழுந்துள்ளது. எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தற்போது தேசிய மாநாடு நடைபெற்று வருகின்றது. எனக்கு கிடைத்த தகவலின்படி அதன் பிறகும் போராட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. இது தொடர்ந்தால் இளைஞர் சமூக இயக்கம் வீழ்ச்சியடையும். இளைஞர் சங்கங்களை அரசியல் மயமாக்குவதற்காகவே தொடர்புடைய திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கூறுகின்றனர். இந்த பிரச்சனையை நீண்ட தூரம் கொண்டு செல்லாமல் தீர்க்க வேண்டும். இந்த வழியில் போராட்டம் நடத்தும் முன்னாள் அதிகாரிகள் குழுவுடனும் தற்போதைய மாவட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடி அனைவரையும் திருப்திப்படுத்தும் தீர்வை வழங்க வேண்டும். இந்த நாட்டின் இளைஞர்கள் சமூக அரசியலுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அது அமைச்சரும் இந்த 2 குழுக்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணியாகும். அந்த பணி செய்யாவிட்டால் இந்த போராட்டங்கள் ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறும். பின்னர் அரசியல் கட்சிகளும் இவற்றில் நுழையக்கூடும். அது நடந்தால் இந்த இளைஞர் சமூக இயக்கம் மறைந்துவிடும். இந்த இளைஞர் சமூக இயக்கத்தை பாதுகாக்க விரும்புகின்றேன். அதனால் தான் இந்த சிறு செய்தியை அனைவருக்கும் வழங்க முடிவு செய்தேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். සහයෝගය දෙනවා.
ළඟදී මේ ඇමතිතුමා විශේෂයෙන්ම ඒ විවස්ථාවට ඉදිරිපත් කරපු සංශෝධන ගැන විශාල ප්‍රශ්නයක් මතුවලා තියෙනවා. හැම තැනම தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகளை செப்டம்பர் 20 தேதிக்கு முன்னர் வெளியிட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் இன்று நடைபெற்ற தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகளை செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் நடைபெற்றது. நாடளாவிய ரீதியில் 2587 பரீட்சை நிலையங்களில் தரம் 5 மாணவர்களுக்கான புலமைப்பரிசில் பரீட்சை நடைபெற்றது. பரீட்சைக்கு சிங்கள மொழி மூலம் 2,31,637 மாணவர்களும், தமிழ் மொழி மூலம் 76,313 மாணவர்களுமாக 3,07,951 மாணவர்கள் தகுதி பெற்றிருந்தனர். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற குறித்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டு பெற்றோர் ஆசிரியர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று ஆசீர்வாதத்துடன் பரீட்சை நிலையங்களுக்கு சென்றதை அவதானிக்க முடிந்தது. வவுனியா மாவட்டத்தில் 3065 பேர் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். அந்த வகையில் வவுனியா வடக்கு வலயத்தில் 503 மாணவர்களும், தெற்கு வலயத்தில் 2562 பேரும் என 3065 மாணவர்கள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றினர். அவர்களுக்காக 44 பரீட்சை மத்திய நிலையங்களும் 19 இணைப்பு காரியாலயங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் முல்லைத்தீவு கல்வி வலயங்களை சேர்த்து மாவட்டத்தில் 1667 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். 24 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெற்றது. துணுக்காய் கல்வி வலயத்தில் 3 இணைப்பு நிலையங்களும், முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் 6 இணைப்பு நிலையங்களுமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மொத்தமாக 9 இணைப்பு நிலையங்களும், துணுக்காய் கல்வி வலயத்தில் 8 பரீட்சை நிலையங்களும், முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் 16 இணைப்பு நிலையங்களுமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மொத்தமாக 24 பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் இடம்பெற்றது. இந்த நிலையில் மாணவர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆர்வத்துடன் பரீட்சைக்கு தோற்றியதை அவதானிக்க முடிந்தது. மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு தமது பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுடன் உரிய நேரத்துக்கு முன்பே வருகை தந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. இதன்போது பாடசாலைக்கு முன்பாக ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் ஆசீர்வாதம் வழங்கியதையும் அவதானிக்க முடிந்தது. நானோயா நகரில் மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபத்துக்கு சென்றதை அவதானிக்க முடிந்தது. ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்ட மாணவர்கள் பெரியவர்களிடமும் பெற்றோர்களிடமும் ஆசிகள் பெற்றுக் கொண்டனர். பரீட்சை நிலையங்களுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் அமைதியான முறையில் 5ஆம் தரப்பு புலமைப்பரிசில் பரீட்சை இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் அமைதியான முறையில் 5ஆம் தரப்பு புலமைப்பரிசில் பரீட்சைகள் இன்றைய தினம் இடம்பெற்றன. இம்முறை மட்டக்களப்பில் 9055 மாணவர்கள் புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றினர். 4626 ஆண் மாணவர்களும் 4429 பெண் மாணவிகளும் இதில் உள்ளடங்குகின்றனர். இவர்களில் 4 மாணவர்கள் சிங்கள மொழி மூலமும் 9051 மாணவர்கள் தமிழ் மொழி மூலமும் பரீட்சைக்கு முகம் கொடுத்தனர். 91 பரீட்சை நிலையங்களிலும் 13 பரீட்சை இணைப்பு நிலையங்களிலும் பரீட்சைகள் இடம்பெற்றன. மாணவர்களை பரீட்சை மத்திய நிலையத்துக்கு பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு அழைத்து வந்ததையும், பரீட்சார்த்திகள் பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்றதையும் அவதானிக்க முடிந்தது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்வி வலயங்களில் 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை சுமூகமாக இடம்பெற்றது. திருக்கோவில் கல்வி வலயத்துக்குட்பட்ட அக்கரைப்பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா தேசிய பாடசாலையில் அமைக்கப்பட்டிருந்த பரீட்சை நிலையத்துக்கு செல்வதற்காக இன்று காலை ஆர்வத்துடன் பெற்றோர்களுடன் மாணவர்கள் வருகை தந்தனர். பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களை ஒழுங்குபடுத்தி பரீட்சை நிலையத்துக்கு அனுப்புவதற்கான பணியை பாடசாலையின் அதிபர் தலைமையிலான ஆசிரியர்கள் மேற்கொண்டிருந்தனர். இறை வழிபாட்டில் ஈடுபட்ட மாணவர்கள், குருமார்கள், பெற்றோர், ஆசிரியர்களை வணங்கி பரீட்சை நிலையத்தினுள் நுழைந்ததையும் அவதானிக்க முடிந்தது.
பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் காணப்பட்டதையும் பெற்றோர்கள் மிகுந்த அக்கறையுடன் மாணவர்களின் நலன்களில் அக்கறை செலுத்தியதையும் காண முடிந்தது. திருகோணமலை தோப்பூர் அல்ஹாஹா மத்திய கல்லூரியின் பரீட்சை நிலையத்தில் அமைக்கப்பட்ட பரீட்சை நிலையத்துக்கு மாணவ மாணவிகள் பரீட்சை எழுதுவதற்கு ஆர்வத்துடன் சென்றதை காண முடிந்தது. பெற்றோர் ஆசிரியர்கள் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு ஆசி வழங்கி வழி அனுப்பி வந்ததையும் காண முடிந்தது. புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். நடந்து முடிந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாள்களுக்கு பதிலளித்த விதம் குறித்து பெற்றோர்கள் மாணவர்களிடம் கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி கூறியுள்ளார். மாணவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தை கழிக்க வாய்ப்பளிக்குமாறும் புலமை பரிசில் பரீட்சையை அடிப்படையாக கொண்டு குழந்தையின் குழந்தை பருவத்தை அளிக்க வேண்டாம் என்றும் பெற்றோர்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புலமை பரிசில் பரீட்சை என்பது ஒரு பரீட்சை மட்டுமே. இதன் காரணமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தரம் மற்றும் சாதனத்தர பரீட்சைக்கான திகதி அறிவிக்கப்பட்டது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தரம் மற்றும் சாதனத்தர பரீட்சைகளுக்கான திகதியை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை நடைபெறவுள்ளது எனவும் 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதனத்தர பரீட்சை 2026 பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடைபெறும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். மலேரியா தொற்றால் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மலேரியா தொற்றால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நெடுந்தீவை சேர்ந்த 34 வயதுடைய நபர் கடுமையான நோய் நிலையுடன் கடந்த 6 நாட்களாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடுமையான தொற்று மற்றும் பல்வேறு அங்கங்களின் செயற்பாட்டு இழப்பால் உயிரிழந்தார். மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் அவர் மலேரியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை திரியாயில் சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை கோரி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி திருகோணமலை திரியாய் கிராமத்தில் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனை வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்திருந்தது. ஸ்லோகங்களை ஏந்தி அமைதியான முறையில் கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்படுகின்ற நில ஆக்கிரமிப்புகள், மத சுதந்திர முறைகள், ஏனைய வன்முறைகள் இடம்பெறாமல் இருப்பதற்கு வடகிழக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தமிழக அரசின் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற 55 நாட்களில் தமிழ்நாட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 61 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டித்தும் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் நாளை முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். மேலும் சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்வதில் கால தாமதமாகும் பட்சத்தில் வரும் 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் மற்றும் 19ஆம் தேதி புகையிரத மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 61 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதனால் ராமேஸ்வரத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகையும் அதில் சென்ற 7 மீனவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து தடைக்காலம் முடிஞ்சு ஜூன் 15 இதுவரை 7 விசைப்படகும் 50 மீனவர்கள் ராமேஸ்வரம், பாம்பன் போன்ற பகுதிகளிலிருந்து இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு மீனவர் கூட இதுவரை விடுவிக்கப்படலை. உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து அந்த படகுடன் மீனவர்களை மீட்டு கொடுக்கணும். அதுபோக ஏற்கனவே 2024 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை தண்டனை கைதிகளாக மீன்பிடிக்க சென்று ஓராண்டு ஈராண்டு தண்டனை கைதிகளாக இலங்கை சிறையில் வாடி வரும் 24 மீனவர்களை மீட்கப்பட வேண்டும். நிரந்தர தீர்வு காண வேண்டும். நீண்ட நாளாக இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி பாரம்பரிய பகுதியில மீன்பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தர கோரி நாங்க இன்றைக்கு அவசர ஆலோசனை கூட்டம் போட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கோம். அதுல எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகை மீட்டு கொடுக்கணும். தண்டனை கைதிகள் 24 வரை மீட்டு கொடுக்கணும். தமிழக அரசு இலங்கையில மூழ்கி போன படகுகளுக்கு இழப்பீடு வழங்கியதுல கொஞ்சம் படகுகளுக்கு இழப்பீடு விடுபட்டு போயிருக்கு. அந்த படகுகளுக்கு இழப்பீடு வழங்கணும். பாரம்பரிய இடத்துல மீன்பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தர கோரி நாங்க காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணி வருகின்ற 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் மீனவர்களை மீட்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். வரலாற்று பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை ஒதுக்கி நாட்டின் எதிர்கால வளர்ச்சி பாதையை தேர்ந்தெடுக்க முடியாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் பௌத்த கலாச்சாரத்துடன் கட்டமைக்கப்பட்ட ஒரு சிறந்த பாரம்பரியத்தை கொண்டுள்ளனர். அதை கைவிட முடியாது. அதை பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த பாரம்பரியத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக தலதா கலாச்சாரம் கருதப்படுகின்றது என ஜனாதிபதி கூறினார். தலதா மாளிகை பெருகிறா வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தெரியப்படுத்தும் ஆவணம் கையெழுக்கும் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். உலகுக்கு வெற்றிகளை கொண்டு வந்த 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட புதிய மாற்றத்தை நாடென்ற வகையில் நாம் உள்வாங்க முடிந்ததா என்று மீண்டும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்கு பின்னால் இருந்த பல நாடுகள் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அந்த நூற்றாண்டின் வெற்றிகளை தங்கள் சொந்த நாடுகளுக்கு விரைவாக பெற்று தந்தன. அதன்படி உலகின் எதிர்காலத்தை கைப்பற்றவும் சில சமயங்களில் நமது வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் நாம் தோல்வியடைந்துள்ளோம். நமது தனித்துவமான எதிர்காலத்தையும் வளர்ச்சி பாதையையும் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்ற சவால் மற்றும் கருத்தாடல் இன்று நம்முள்ளது. நமது தனித்துவமான பயணத்தை கண்டுபிடிப்பதிலும் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சாதனைகள் மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தையும் உள்வாங்க வேண்டும். இந்த தலதா பிரகரா விழா ஒரு புதிய தேசத்தை கட்டியெழுப்புவதில் ஒரு மைல்கல். அத்தகைய கலாச்சார விழா நாட்டின் எதிர்காலத்துக்கான ஒரு ஈர்ப்பாக பொதுமக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்த பிரகராவை கண்டு கழித்த போது ஏராளமான இளைஞர்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் ஊர்வலத்தில் பயணிப்பதை கண்டேன். இதை பார்ப்பது நமது நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கின்றது என்பதில் மிகுந்த மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் தருகின்றது. அதே நேரத்தில் இளம் சிறுவர்களும் முதியவர்களும் மிகுந்த ஆற்றலுடன் நடனமாடுவதை கண்டேன். இந்த கலாச்சார நிகழ்வுகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு தேசமாக நாம் தொடர்ந்து முன்னேற விரும்புகின்றோம். அதற்காக நமது வரலாற்று பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்துடன் பொதுமக்கள் இயல்பாக இணைவதற்கும் படிப்பதற்கும் சூழலை உருவாக்குவோம். நாட்டின் கலாச்சார மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாக்க ஒரு அரசியல் அதிகாரமாக வழங்கக்கூடிய மிக உச்ச ஆதரவு தேவாலயங்கள் உள்ளிட்ட நிறுவன கட்டமைப்பில் இருந்து அரசியலை அகற்றி அவற்றை வரலாற்று பாதுகாவலர்களின் பாரம்பரியமாக மாற்றுவதாகும். இந்த கலாச்சார நடவடிக்கைகளுக்கும் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கும் அரசாங்கம் வழங்கும் நிதியுதவி தெளிவாக வேறுபடுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். නැරබීම් වෙනුවෙන් කාලය ගත කරන තමගේ දුවාදරුවන් ඥාතීන් පවුල් පිටින් නැවිල්ල. එහෙම තමයි ජාතියක් ගොඩනගන්නේ. ඒ නිසාද අපිට අවශ්‍යයි ලෝකෙ ඉතාමත් දියුණු සංවර්ධිත රාජ්‍ය බවට අපි රාජ්‍ය පරිවර්තනය කළ යුතුයි. අපි දන්නවා ලෝකයේ ඇතිවුණු මහා පෙරලි විසින් ඒවා තාක්ෂණයේ පෙරලි වෙන්න පුළුවන්. විවිධ අවස්ථාවල වෙළඳ පොලේ ඇතිවෙච්ච පෙරලීම් වෙන්න පුළුවන්.
ඒවා ඉතා හොඳින් උකහාගත්තු රාජ්‍යයන් විශේෂයෙන්ම 20 வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகை மற்றும் 4 மகா தேவாலயங்களில் ஆண்டுதோறும் நடைபெறும் எசல மகா பெருகிரா பண்டைய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளித்து சிறப்பான முறையில் நிறைவடைந்ததாக தெரியப்படுத்தும் ஆவணத்தை தியவடனே நிலைமை பிரதீப் நிலங்கத்தையில நேற்று மாலை கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவிடம் வழங்கினார். ஊர்வலமாக ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த தலதா மாளிகை தியபடனே நிலைமை பிரதீப் நிலங்கத்தையில உள்ளிட்ட 4 மகா தேவாலயங்கள் மற்றும் வெளியூர் தேவாலயங்களின் நிலைமைகளுடன் இணைந்து பாரம்பரியத்தின்படி ஜனாதிபதிக்கு அந்த ஆவணத்தை கையளித்தனர். இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி மாளிகை வளாகத்தில் ஜனாதிபதி மரக்கன்று ஒன்றை நாட்டி வைத்தார். தொடர்ந்து ஜனாதிபதியும் நிலைமைகளும் நீண்ட கால பாரம்பரியத்தின்படி குழு புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்தனர். பெருகிராவில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு ஜனாதிபதி பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கி வைத்தார். வெளி தேவாலயங்களுக்கு எசல பெருகிரா நிதியத்தினால் வழங்கப்பட்ட நிதி உதவியையும் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவின் கரங்களினால் வழங்கப்பட்டதோடு மத்திய மாகாண கலாசார அமைச்சினால் தொகுக்கப்பட்ட புனித தலதா கலாசாரம் என்ற நூலின் 20வது தொகுதி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. புத்த சாசன மத மற்றும் கலாசார விவகார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி, மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன், ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடபத்த மற்றும் அரசாங்க அதிகாரிகள், பாதுகாப்பு படை பிரதிநிதிகள் உட்பட அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் குழு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 5 நாட்களில் 40,047 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நடப்பாண்டின் குறித்த காலப்பகுதி வரையில் மாத்திரம் 14,08,335 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அவர்களில் அதிகளவானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பிரித்தானியா, சீனா, பிரான்ஸ், இத்தாலி உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் தட்டுப்பாடு நிலவும் மருந்துகளை விரைவாக கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ள வேலை நிறுத்த போராட்டத்தினை நிறுத்துவதற்கு சுகாதார அமைச்சின் சார்பில் சகல முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இனம் காணப்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு படிப்படியாக தீர்வு வழங்கப்படும். எனவே பொதுமக்களுக்கு தடையற்ற மருத்துவ சேவையை வழங்குவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெதிஸ் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற இலங்கை அவசர மருத்துவ நிபுணர்கள் கல்லூரியின் வேடாந்த ஆய்வு மாநாட்டில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கு வேலை நிறுத்த போராட்டத்துக்கு செல்வதற்கான காரணம் ஒன்று இருக்கும் என நான் நினைக்கவில்லை. அவர்களுடன் நான் கலந்துரையாடினேன். சில இடங்களில் உள்ள பிரச்சனைகள் இனம் காணப்பட்டுள்ளன. தற்போது சேவையாற்றும் வைத்தியர்கள் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்களுடன் இணைக்கப்பட்டுடனேயே பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். அதற்கு நாம் நியாயமான தீர்வு ஒன்றை வழங்குவோம். மக்களுக்கு சிறந்த சேவை வழங்க வேண்டும் என்பதே அனைவரது நோக்கமாகும். எவ்வாறு இருப்பினும் கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே நாம் அந்த சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கடிகளுக்கு தற்போது படிப்படியாக தீர்வினை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடாது என எதிர்பார்க்கின்றோம். கடந்த ஆட்சி காலங்களில் செயற்பட்டதை போன்றே தற்போதும் சில அதிகாரிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு நியாயமானது அல்ல. சுகாதார அமைச்சின் அனைத்து அதிகாரிகளும் ஒரே இலக்குடனேயே பணியாற்றுகின்றனர். சுகாதாரத்துறையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு என்ன காரணம் என்பதை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நன்கு அறியும். தட்டுப்பாடு நிலவும் மருந்துகளை விரைவாக கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
திங்களன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படும் வேலைநிறுத்த போராட்டத்தினை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் சுகாதார அமைச்சின் சார்பில் நாம் முன்னெடுத்து வருகின்றோம். எமது முயற்சி வெற்றியளிக்கும் என நம்புகின்றோம். ඒ චෝදනාව සාධාරණ නැහැ. අතරම සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ ලේකම්වරයා ඇතුළු නිලධාරීන් අපි එක අරමුණක් ඔස්සේ වැඩ කරනවා. ඒතර කෙනෙකුට අඩුපාඩුකම් පේන්න පුළුවන්. අමාත්‍යාංශයට යුනිනින් අඩුපාඩු පේන්න පුළුවන්. உரிமை போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் வரலாற்று நூலின் 2ஆம் பதிப்பு கொட்டகலையில் வெளியிடப்பட்டது. மூத்த தொழிற்சங்கவாதி இலக்கிய உலகில் மாத்தலை ரோஹிணி என அறியப்பட்ட டி ஐயாத்துரை எழுதிய உரிமை போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகள் எனும் வரலாற்று நூலின் 2ஆம் பதிப்பு நேற்று கொட்டகல சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கொட்டகல ரிஷிகேஷ் மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த வரலாற்று பதிப்பின் 2ஆம் பதிப்பு அரசியல் செயற்பாட்டாளர் ராமன் ராஜாராம் ஆகியோரின் அயராத முயற்சியால் சாத்தியமானது. 1993 வெளிவந்த முதல் பதிப்பில் விடுபட்டிருந்த பல முக்கியமான தகவல்களையும் வரலாற்று சான்றுகளையும் இணைத்து மலையக மக்களின் 200 ஆண்டுகால உரிமை போராட்டத்தை ஆவணப்படுத்தி இருக்கின்றார். சிவ ஸ்ரீகாந்தராஜாவின் ஆசியுரை, ஜேனா ரவிகாந்தின் வரவேற்புரை, ராமன் ராஜாராம் ஆகியோரின் தலைமை உரை ஆகியவை விழாவின் முக்கிய அம்சங்களாக இருந்தன. மலையகத்தின் மூத்த எழுத்தாளர் சாகித்ய ரத்னா மூனா சிவலிங்கம் நூல் அறிமுக உரையையும், பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் MM ஜெயசீலன் நூலின் ஆய்வுரையையும், கவிஞர் எழுத்தாளர் மேமன் கவி கருத்துரையும், எழுத்தாளர் மொழிபெறதன் ஆய்வுரைகளையும் நிகழ்த்தினர். இந்நிகழ்வில் எழுத்தாளர்கள், இலக்கிய செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்வின் போது சமூக சேவையாளர்களுக்கு அவர்களது சேவைகளை நினைவு கூர்ந்து நினைவு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது இந்நூலின் முதற் பதிப்பாசிரியரால் டி ஐயாத்துரை சிறப்பு நினைவு சின்னம் வழங்கி பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்பட்டார். பல தலைமுறைகளாக மலையக மக்களின் உரிமைகளுக்காகவும் அரசியல் விழிப்புணர்வுக்காகவும் பாடுபட்டு வரும் ஒரு மூத்த தொழிற்சங்கவாதி டி ஐயாத்துரை தனது இளமை காலம் முதல் போராட்ட களங்களில் நின்று சமூக நீதிக்காக குரல் கொடுத்து வருபவர். முதுமையிலும் தளராத மன உறுதியோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தனது படைப்பு மீண்டும் உயிர் பெற்றதை கண்டது மலையக சமூகத்துக்கு பெருமை சேர்க்கும் ஒரு கணம். நுவரெலியா பொகமந்தலாவ டியன்சின் தமிழ் வித்தியாலயத்தில் தொல்பொருளியல் சார் கண்காட்சி இடம்பெற்றது. நுவரெலியா ஹெட்டன் கல்வி வெளியத்துக்குட்பட்டு பொகமந்தலாவ டியன்சின் தமிழ் வித்தியாலயத்தில் தொல்பொருளியல் சார் கண்காட்சி பாடசாலையின் அதிபர் பொன் பிரபாகரன் தலைமையில் கடந்த 7ஆம் தேதி முதல் நேற்று வரை இடம்பெற்றது. மாணவர்களிடையே வரலாற்று தொடர்பான அறிவு திறன் என்பவற்றை வளர்க்கும் நோக்கில் இக்கண்காட்சி அமைய பெற்றிருந்தது. தொல்பொருளியல் கண்காட்சியில் மனிதனின் வரலாற்று பரிணாமத்தை வெளிப்படுத்தும் பதாதைகள், இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட புராதன நாணயங்கள், வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனித உருவச்சிலைகள், பொலனறுவை அன்னதபுர ராசதானிகள் காலத்தின் 3 வகையான காவற் கற்கள், சந்திரவட்ட கற்கள், விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவை வெளிப்படுத்தும் புராதன மல்சர கூடத்தின் அமைப்பு, புராதன மக்களின் வைத்தியத்துறை நிபுணத்துவத்தினை வெளிப்படுத்தும் பொலனறுவை ஆலாஹன பிரிவினாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ ஓடம் உட்பட பல முக்கிய விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மலையக மக்களின் வாழ்வியலை வெளிப்படுத்தும் வகையிலான குடியுரிமை பறிப்பும், இலங்கை இந்திய ஒப்பந்தங்கள், இந்திய வம்சாவளி தமிழர்கள் நாடு கடத்தப்பட்ட முறை, நாடற்றவர்களின் அவலம் என்பவற்றை வெளிப்படுத்தும் வகையிலான வீதி நாடகங்களும் முன்னெடுக்கப்பட்டமை சிறப்பம்சமாகும். இக்கண்காட்சியில் வரலாற்று தொல்பொருட்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துகின்ற மாணவர்களின் பேச்சு திறன், விடிய தெளிவு, முன்வருகை என்பன காண்போரை வியக்க வைத்ததுடன் வெளி பாடசாலைகளில் இருந்து அதிகளவானோர் பார்வையிட வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்திலும் குறித்த பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆய்வுத்திறனை வெளிப்படுத்தும் நோக்கில் ஆய்வு மாநாடுகளை நடத்தியமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
தெலவாக்கலையில் சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தெலவாக்கலை பிரதேச மக்களுக்கு கடந்த 3 வருட காலமாக 1990 சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்காதிருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு, ஊழியர்கள் பற்றாக்குறை போன்ற காரணத்தினால் கடந்த 3 வருட காலமாக இச்சேவையினை பெற்றுக்கொள்வதில் குறித்த பிரதேச மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டனர். இந்நிலையில் ஊழியர் பற்றாக்குறையுடன் 1990 சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை நேற்று முதல் மீண்டும் தனது சேவையை தெலவாக்கலை பிரதேசத்தில் ஆரம்பித்துள்ளது. இவ்வாறு ஆரம்பித்திருந்தாலும் தினமும் தனது சேவையை வழங்குவதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்திரமே சேவையை வழங்க முடியும் என அதன் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தம்மிடையே ஊழியர் பற்றாக்குறை நிலவி வருவதன் காரணமாகவே இந்த நிலை காணப்படுவதாகவும், வெகு விரைவில் அது பூர்த்தி செய்யப்படலாம் என்றும், புதிய வாகனம் ஒன்று தமக்கு கிடைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஊழியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து புதிய வாகனங்களை வழங்குவதனூடாக மீண்டும் இந்த சேவையை பொதுமக்கள் முழுமையான சேவையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மட்டக்களப்பில் இளையோர்களின் பங்கேற்புடன் நடைபவனி ஒன்று இடம்பெற்றது. இலங்கை இளைஞர் கழக சம்மேளனத்தின் 19வது தேசிய சம்மேளனத்தை அமைக்கும் தேசிய இளைஞர் மாநாடு மற்றும் சர்வதேச இளைஞர் தினம் தொடர்பாக தெளிவூட்டும் நடைபவனி இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. இளைஞர் கழக செயற்பாட்டுடன் இளைஞர்களை இணைத்துக் கொள்ளும் வகையில் நடைபவனி ஒழுங்கமைக்கப்பட்டது. கனெக்ட் யூத் 2025 எனும் தொனிப்பொருளில் 250 இளைஞர் யுவதிகளை உள்ளடக்கிய நடைபவனி மட்டக்களப்பு நகர் அரசடி சந்தையில் இருந்து ஆரம்பித்து பிரதான வீதியூடாக மட்டக்களப்பு காந்தி பூங்கா வரை சென்றடைந்தது. மாவட்ட இளைஞர் சேவைகள் உத்தியோகத்தர் எம் சசிகுமாரின் ஒருங்கிணைப்பில் மாவட்ட இளைஞர் சேவைகள் உதவி பணிப்பாளர் நிஷாந்தி அருள்மொழி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் 14 பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்தும் இளைஞர் கழக சம்மேளன பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற உத்தியோகத்தர்களும் நடைபவனியில் இணைந்து கொண்டனர். 2025 ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர் தினம் மற்றும் அன்றைய தினம் சோததாச விளையாட்டரங்கில் இடம்பெறவுள்ள தேசிய இளைஞர் மகாநாடு என்பவை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் யூத் வாக் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனம் பிரதேச சம்மேளனங்களின் ஏற்பாட்டில் இந்த யூத் ஒர்க் அரசடியில் இருந்து காந்தி பூங்கா வரை கிட்டத்தட்ட 250க்கும் மேலதிகமான இளைஞர் யுவதிகளை கொண்டு நடாத்தப்பட்டு வருகின்றது. இந்த யூத் ஒர்க்கின் பிரதான நோக்கம் என்னவென்றால், அதாவது 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் சர்வதேச இளைஞர் தினம் மற்றும் இளைஞர் மாநாட்டினை விழிப்புணர்வு செய்யும் நோக்கமே ஆகும். இந்த யூத் வாக்கானது மிகவும் பாரிய அளவில் வெற்றிகரமாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற மட்டக்களப்பு மாவட்டத்தின் அனுசரணையில் மாவட்ட இளைஞர் யுவதிகள் அனைவரையும் கொண்டு நடத்தப்பட்டது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபவனியானது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினதும் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தினதும் ஏற்பாட்டில் இன்று மட்டக்களப்பிலே 250 இளைஞர் யுவதிகளை உள்ளடக்கியதாக இடம்பெற்று முடிவடைந்திருக்கின்றது. இந்த வேலைத்திட்டமானது கனெக்ட் 2025 யூத் கிளப் என்ற வேலைத்திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இளைஞர் கழகங்கள் அமைக்கப்பட்டு அதுவரை பூர்த்தியடையப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமல்ல, அகில இலங்கை ரீதியாக இந்த கனெக்ட் வேலைத்திட்டத்தின் கீழே இளைஞர் கழகங்கள் புனர்வைக்கப்பட்டு அதன் பின்னர் பிரதேச சம்மேளன மகாநாடு நடத்தப்பட்டு பிரதேச சம்மேளன மகாநாடுகளிலூட தெரிவு செய்யப்பட்டவர்களை மாவட்ட மகாநாட்டுகளை இளைஞர் மகாநாட்டை நடத்தி மாவட்ட சம்மேளனம் அமைக்கப்பட்ட நிலையிலே தேசிய மகாநாடானது எதிர்வரும் 12ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் நாடு திரும்பினார். ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்காவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மாஸ்டின் உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை நாடு திரும்பினர். கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நாட்டுக்கு புறப்பட்டனர்.
உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது சம்பந்த ஜோய் மாஸ்டின், ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தினார். ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளின் பரஸ்பர அனுகூலங்களை வழங்கும் தற்போதுள்ள ஒத்துழைப்பு துறைகளை விரிவுபடுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் சம்பந்த ஜோய் மாஸ்டின் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டதோடு பண்டாரகம, மெரிசா மற்றும் வெலிகமவில் ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்களை பார்வையிட்டார். ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் உள்ளிட்ட குழுவினரை வழியனுப்பும் நிகழ்வில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த அபேசேன மற்றும் வெளியுறவு அமைச்சின் அதிகாரிகள் குழுவும் இணைந்து கொண்டனர். அழிவின் விளிம்பில் இருக்கும் பறவை இனத்தை பாதுகாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் ஓர் அங்கமான யாழ்ப்பாணம் மண்கும்பானில் விழிப்புணர்வு பலகை நாட்டப்பட்டது. இயற்கைக்கான கூட்டுணைவில் சமூக பங்களிப்பை மேம்படுத்தும் நோக்குடன் அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்தியன் காசர் பறவையினத்தை பாதுகாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் ஓர் அங்கமான விழிப்புணர்வு பலகையொன்று யாழ்ப்பாணம் மண்கும்பான் பிள்ளையார் கோவிலுக்கு முன்புறமாக கால்நடை மேய்ச்சத்திற்காக அடையாளப்படுத்தப்பட்ட அரச நிலத்தில் நாட்டப்பட்டது. அழிவின் விளிம்பில் இருக்கும் குறித்த பறவையை பாதுகாப்பதற்காக CCH நிறுவனம், இயற்கை ஊக்குவிப்பு கழகம் மற்றும் டயலாக் நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. குறித்த செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நெடுந்தீவு பிரதேச செயலகம், வடமாகாண சுற்றுலா பணியகம், நெடுந்தீவு பிரதேச சபை, வேலணை பிரதேச சபை, நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் ஆகியனவும் பங்களிப்பை வழங்கி வருகின்றன. நிகழ்வில் நெடுந்தீவு பிரதேச செயலர், வேலணை பிரதேச சபையின் தவிசாளர், வேலணை பிரதேச சபை உறுப்பினர், வேலணை பிரதேச சபையின் அதிகாரிகள், டயலாக் நிறுவன உத்தியோகத்தர்கள், இயற்கை ஊக்குவிப்பு கழக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். மூத்த நிர்வாக அதிகாரி கலாநிதி மூனா கோபால ரத்னத்தின் மணிவிழா நிகழ்வு மட்டக்களப்பு கழுதாபாளையில் சிறப்பாக நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தின் மூத்த நிர்வாக சேவை அதிகாரிகளில் ஒருவரான கிழக்கு மாகாண பிரதம செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற கலாநிதி மூனா கோபால ரத்னத்தின் மணிவிழாவும் புத்தக வெளியீடும் இன்று மட்டக்களப்பு கழுதாபாளையில் நடைபெற்றது. கழுதாபாளை கலாசார மண்டபத்தில் கலாநிதி சீன அமலநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிரேஷ்ட நிர்வாக சேவை அதிகாரிகள், ஓய்வு நிலை நிர்வாக சேவை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து சிறப்பித்தனர். பல்வேறு கலை நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் கலாநிதி மூனா கோபால ரத்னம் மற்றும் அவரது பாரியாரும் கௌரவிக்கப்பட்டனர். காலி மீன்பிடி துறைமுகத்தில் ஏற்பட்ட தீப்பரவலில் 4 மீன்பிடி படகுகள் சேதமடைந்துள்ளன. காலி மீன்பிடி துறைமுகத்தில் பயன்படுத்தப்படாத பல மீன்பிடி படகுகளில் தீப்பரவல் ஏற்பட்டது. இந்நிலையில் காலி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு, கடற்படை, காலி மாவட்ட அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகள் மற்றும் மீனவ சமூகத்தினரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீப்பரவலில் இதுவரை 4 மீன்பிடி படகுகள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை மூதூரில் வெடிகுண்டு ஒன்று இனங்காணப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள வெள்ளிநாவல் காட்டு பகுதியில் வெடிக்காத நிலையில் குண்டு ஒன்று இன்று மீட்கப்பட்டுள்ளது. வெள்ளிநாவல் காட்டு பகுதிக்கு மணல் ஏற்றுவதற்காக சென்றவர்கள் குண்டு ஒன்று கிடப்பதைக் கண்டு மூதூர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் குறித்த வெடிகுண்டினை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். ஈசி கேஸ் முறையில் ஹெரோயினை விநியோகித்தவர் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்.
துபாயில் தலைமறைவாகி ஈசி கேஸ் முறையை பயன்படுத்தி களுத்துறை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஹெரோயினை விநியோகித்து வந்த பிரதான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த ஒருவர் சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவில் இணைக்கப்பட்ட புலனாய்வு அதிகாரிகளின் இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நபர் கைது செய்யப்பட்டார். களுத்துறை, மதகம, பானந்துறை, பயாக்கல, பேருவளை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு ஈசி கேஷ் முறையை பயன்படுத்தி அவர் மொத்தமாக ஹெரோயினை விநியோகித்து வந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் களுத்துறை பகுதியை சேர்ந்த 41 வயதானவர் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர் பயணித்த முச்சக்கர வண்டி மற்றும் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசி ஆகியவை களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தக நபர் இன்று களுத்துறை நீதவானிடம் ஆயப்படுத்தப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அம்பாறை உகந்தை முருகன் ஆலய வளாகத்தில் சிரமதான பணி இடம்பெற்றது. அம்பாறை உகந்தை முருகன் ஆலய வளாகத்தில் ஆலியடி வேம்பு பிரதேச சமூக நலன் அமைப்பின் சிரமதான பணி இன்று இடம்பெற்றது. உகந்தை ஸ்ரீ முருகன் ஆலய வருடாந்த மகோற்சவம் நேற்றைய தினம் நிறைவடைந்த நிலையில் ஆலய வளாகத்தில் காணப்பட்ட பொலித்தீன் மற்றும் குப்பைகள் இன்று அகற்றப்பட்டன. மகோற்சவம் ஆரம்பமாவதற்கு முன்னரும் துப்புரவு பணி இப்பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.